போறேன். போய் வந்து எங்க நானும் 2 நாள் வந்து சுத்தி பாருக்கேன். இங்க வந்தாங்கண்ணா ரெகுலரா இங்கதான் வந்துட்டு நானு. இங்கே வந்து வெட்டிட்டு இருப்போம்பா சீக்கிரமா சொல்லலாம். ரெகுலரா கட்டிங்க இங்கதான். வேஸ்ட் குண்டா இவனுக்கு நம்ம ஏரியாவில் சொன்னாங்க. அப்புறம் முட்டாசி இல்லை முடி கட்டு. சரிண்ணா வராங்க. சரிண்ணா சரிண்ணா சரி சரி. அதுக்கு இது வீடியோவா? ஆமாம். ஏன் நான் அப்படி தான் எடுப்பேன். நான் அந்த ஃபோட்டோ பார்த்துட்டீங்களா? நடுவில் மட்டும் எண்ணெய் தைச்சிருப்பேன். அது எண்ணெய் தைக்க போகிறோம் காலைல 3 தடவை. என்ன விட்டுருங்க நாம இருக்குதா இல்லையா? எப்போ? ஒரு 4 நாளைக்கு. அதான் போயிடலாம். அது பாருங்க, நானும் ஒரு வாரமா இந்த முடி வெட்டணும் சிவப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போன புதன்கிழமை எங்கள் மாங்காய் வீட்டுக்கு போச்சுங்க. செவ்வாய்க்கிழமை வந்தேன். 2 நாள் போட்டு வந்து பாருங்க. ஹலோ, என்னைக்கு வர சொல்லிட்டு போயிட்டு மிஷின் போட விட்டுறான். செஞ்சில தான் கீழே இந்த மாதிரி இறங்கிட்டியா? ஏன் குச்சி மொத்தமாக வச்சு கட் பண்ணுறேன் அப்படியே. இல்லை நான் தான் போகிறேன். செஞ்சு வேணாம். இது அபிஷேக் பொருள் வாங்கிடணுமா? வீடியோ வாங்கிக்கணும். மாங்கலாம் வேணும். வேன் வர இல்லை செல்லு எடுத்துன்னு வந்துட முடியாது. முடிவு பார்த்து இல்லை ரிசீவ் பண்ணுற காசு கூட ஏற்றுனா. இல்லை இவரு தான் காலைல ஃபோன் பண்ணார். இது பண்ணுன்னு சொன்னால் தான் எனக்கு தெரியும். இல்லை அதான் 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 நம்மளுக்கு புரியுது. என்ன ஒரு எவ்வளோ தான் சொல்கிறேன். என்ன ஸோ ஆமாம் அது கூட அதான் சொல்கிறேன். சரி 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 பா. நீ ஞாயிற்றுக்கிழமை காசு சென்ட் பண்ணி விட்டுருக்கா? நாளைக்கு வர வீட்டுக்கு ஹெல்மெட் எடுத்துங்க. அதே அதுதான் மில்லுக்கு பேசினா அது அன்னைக்கே நினைச்சேன். அன்னைக்கே நினைச்சேன் பேட்டரி மாற்றணும். இது வேற செல்லுக்கும் அந்த செல்லு பேட்டரி யார் உபயோகி போயிடுச்சு. அது 250 ரூபா. இது செல்லே $900 தான். இப்போ மீன் வேற 2 அதே அளவு வாங்கிட்டுருக்கலாம். காசு காசா இருந்தா நம்ம பண்ணோம்னா அவங்க காசு போடு அப்படின்னா கேட்டு நான் என்ன கேட்டு சொல்றாரு. நான் காலையில 8 மணிக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. அதே விட அவருக்கு அந்த அசிங்கம் தெரியாது. சொல்ல சொல்ல அவருக்கும் நீ சொல்ற மாதிரி உதறத ஆரம்பிக்கும். இதுவாக இருக்கும். பாவமாயிடும்.
சரி ஓகே சரி நெய்யில் நான் அவருக்கு நான் சொன்னதான் கூட வரையா சரி பேசி நான் போட்டுருவேன் அவரு இப்போ இவ்வளோ சீக்கிரம் நான் சிம்பிளாக முடிஞ்சு போச்சு டப்புக்கு நான் இப்போ கடைக்கு வந்த பார்த்தா சொன்னார் வரும்போது இல்லைன்னா அது கூட எனக்கே தெரியாது அந்த நேரத்துக்கு ஃபோன் வந்துச்சு அதனால தான் அப்பா வந்துச்சு அதுங்க சொன்னியா இது பண்ண சொல்லு பாப்பா இதமா இது போறேன் அப்படியா சரி ஓகேம்மா அதே ஒயிட் ரைஸ் நான் ஃபோன் பண்ணி அங்கே கடையில் சொல்லிட்டேன் ஒயிட் ரைஸ் சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் நம்ம ஐஸ்கிரீம் குடிக்கலாம் நம்ம முடிச்சுட்டு வர வீட்டுக்கு தான் வந்து சாப்பிட்டு நம்ம ஐஸ்கிரீம் குடிக்கலாம் நம்ம ஹைஸ்கூலுக்கு இது பத்தியா அது பாக்குறேன் அது போய் இல்லைன்னா அது தான் பேட்டரி வாங்கணும் சத்தியமால பள்ளிக்கூடத்துக்கு எதிரில் இது பத்தி ஹோட்டல பரவாயில்ல அங்க சாப்பிட்டுக்கிறாமா நான் ஃபோன் பண்ணி கடையில் அதே பேட்டரி தான் மாற்றணும் 250 ரூபா கொடுத்து மாற்றணும் ஒயிட் ரைஸ் மட்டும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோன்னு கேட்குறேன் சார் சாப்பிட்டுக்கிறேன் இந்த போகிறேன் நான் இந்த டீசல் குடி சரி ஓகேம்மா அதை அப்போ நான் ஃபோனை பற்றி கொடுக்குறேன் சரி சரி விடு நீ அதை அதோட விட்டுரு அதுங்களையும் இது பண்ணிக்கிறேன் மாலை எங்க கட்டிடான்னு கேட்குறா எல்லாம் ஒரு கடைக்காரர் ஃபோன் பண்ணுறது அதை காட்டு பண்ணியா சரி நீ இவன் செல்ல பேசிக்கிறப்பா அதெல்லாம் சும்மா அசிங்கமா இருக்கும் வை மற்ற செல்ல தப்பா சரி சரி அப்படியே மிஷின் போட வேணா வெட்டினீங்க அது முட்டி ரஃப்பாக இருக்குது மிஷின் சிக்குது சரி சரி அது சிசரில் கொஞ்சம் அந்த சிக்கு முடியல இதில் வெட்டினா வச்சு அதுக்கப்புறம் வெட்டுறது சரி அதோடய முடி வளரும் பின்னாடியே நீங்கள் கரெக்டாக மிஷின் போட்டால் வச்சுக்கோங்க அப்படியே நீங்கள் இப்போ எப்படி பார்த்தீங்க முடி அதே மாதிரி வளரும் கரெக்டாக ஓஹோ நீங்கள் போடுறது பொறுத்து தான் மிஷின் இல்லைன்னா முடி எந்த பக்கம் அதிகமாக அந்த பக்கம் கொஞ்சமாக வளரலாம் மிஷினில் ஈவனாக ஆகிடும் எல்லாமே இப்போ நம்ம சிசரில் ஏற்ற மாதிரி ஒரு பக்கத்துக்கு ஒரு தனி இதுவாக இருக்கும் மிஷின் வந்து
சசியே கடையில் தான் சசி சரியா